சண்முகம் வாங்க. நான் வந்து முத சினிமாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும் போது அந்த படத்துல நடிச்சாரு. சம்பளமே வாங்காம நடிச்சாரு. 17 வருஷம் ஆச்சு. இவர் நடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 500 படம் நடிச்சிருப்பேன். 500 படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தான் முகம் தெரியுது. தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவரை பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும்போது. எந்த ஒரு ஹெசிடேட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிற்பாரு. அவர் சொன்னது உண்மைதான். படத்துல வருமா வரதா தெரியாது, ஆனா சின்சியரா நடிப்பாரு. சினிமா மட்டும்தான் தெரியும். சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர், நடிகர். வாழ்த்துக்கள்ண்ணே. எல்லாருக்குமே என்னுடைய மர்மார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பு போயிட்டாரு. பருத்திவரில் ஒரு டைலாக் வரும், சித்தப்பு சின்ன வயசுல நல்லா கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா இப்போ பாலிச்சு பாக்குறதுக்கு பாலிசா இருக்கா சித்தப்பு, எப்படி சித்தப்பு பண்ணிக்கும்? அதெல்லாம் காசு படம் வந்தா காக்கா கூட கலராக அந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். அவர் மட்டும் அப்படியே இருக்காரு. காசு பணம் வந்தாலும், புகழ் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன். எப்படின்னு கேட்பேன். நீ நம்பிக்கையை ஓடிக்கிட்டே இருந்துவாரு. சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும், சினிமா நடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாகரனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றதுல சூப்பரா பண்ணியிருக்கான். எகைன் அண்ட் அகைன் பிரபா மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது. நான் சொந்தக்காரன்றனால சொல்லல. அடுத்த படம் இதை விட பெருசா பண்ணுமாப்ல. வாழ்த்துக்கள். அண்ட் பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்க வெப் சீரிஸ்ல ஒரு டயலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க. சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாகா சூப்பரா சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா பெருசா போராடிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்காம, 10,000 குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு. நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்தை கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது. சட்டத்துல இடம் இருக்கு. அந்த செய்திக்கு நன்றி. டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு நன்றி.